ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 18/11/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். பாபா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, மாயை உங்களுக்கிடையில் ஏன் தடையை ஏற்படுத்துகிறது? ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம மாயாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருக்கிறோங்கிறாங்க பாபா. அதனுடைய வாடிக்கை முடியுது, அதனால் தடையை ஏற்படுத்துது. அழிவற்ற வைத்தியர் நமக்கு மருந்து கொடுக்கும்போது மாயின் வியாதி வெளியேறுது. ஆகையினால தடையை பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறாங்க பாபா. மண் மனோபவ அப்படிங்கிற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிடும் அப்படின்னு பாபா நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சுய தர்மத்தில் நிலைத்து இருந்தால் பிறகு ஏன் அதை கேட்க வேண்டும் அப்படின்னு பாபா ஏன் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும், மனதிற்கு அமைதி வேண்டும்னு சொல்லி துன்பம் அடைகிறாங்களாம். தினமும் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால அமைதியை வேண்டிகிட்டே இருக்கிறாங்க. நான் ஓர் ஆத்மா, அதாவது நான் அமைதியானவன் என்று சொல்லவும் செய்கிறாங்களாம். நம்முடைய சுயதர்மமே அமைதி தான். சுயதர்மமே அமைதியான பிறகு ஏன் அதை நீங்கள் அமைதி வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சாது சந்நியாசிகள் மற்றும் மனிதர்கள் எதை தெரியாமலேயே இருப்பதாக பாபா கூறுகின்றார். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ராவணன் பொதுவாக முழு உலகத்திற்கும் குறிப்பாக பாரதத்திற்கும் எதிரியாக இருக்கிறான் ராவணன். ஆகையினால தான் ராவணனை எரித்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய இந்த எதிரி மிக பெரியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க பாபா. பலமிக்கவனாக இருக்கிறான். அனைவரும் 5 விகாரங்களில் மாற்றுறாங்க. பிறவியே கீழான நிலையில் எடுக்கிறாங்க என்றால் ராவண ராஜ்யமாக இருக்குது இல்லையா? இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? ராவணன் தான். இது யாருக்குமே தெரியறதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. ஒவ்வொரு ஆண்டும் இவனுடைய கொடும்பாவியை செஞ்சு எரித்து கொண்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்னும் பெரியதாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. துக்கமும் அதிகரித்து கொண்டே போகுது. எவ்வளோ பெரிய பெரிய சாதுகள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள், ராஜாக்கள் போன்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு கூட ராவணன் நம்முடைய எதிரி, அவனை நாம் வருடா வருடம் ஏன் எரிக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமலே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா ராவணனை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்களின் புத்தி என்னவாக ஆகிவிட்டதுன்னு பாபா கேட்குறாங்க. மனிதர்களுடைய புத்தி என்னவாக ஆயிடுச்சுன்னு பாபாவே சொல்கிறாங்க. மிருகங்களாகவும் இல்லை, மனிதர்களாகவும் இல்லை. ஒரு வேளைக்கும் உதவாதவர்களாக சொர்க்கத்தை முற்றிலும் தெரிந்திருக்கவே இல்லை அவங்க. இந்த உலகத்தை தான் பகவான் படைத்தார்னு புரிஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் துக்கத்தில் பகவானை தான் நினைவு செய்கிறாங்க. ஹே பகவானே, இந்த துக்கத்திலிருந்து விடுவீங்கன்னு கூப்பிடவும் செய்கிறாங்க. எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. அனைத்திற்கும் மருந்து ஒன்றுதான்னு பாபா கூறுவது என்ன? அதுக்கான ஆன்சரு, அனைத்து துக்கங்களின் மருந்து ஒன்றுதான்னு பாபா சொல்கிறாரு. அழிவற்ற வைத்தியராக இருக்கிறாரு. 21 பிறவிகளுக்கு அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து விடுறாரு. அந்த வைத்தியர்கள் அவர்களே கூட நோயிட்டு விடுறாங்க. அவங்களுக்கே கூட உடம்பு முடியாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க பாபா. இவர் அழிவற்ற வைத்தியராக இருக்கிறாரு. துக்கமும் அளவற்றதாக இருக்குது, சுகமும் அளவற்றதாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பாபா அளவற்ற சுகத்தை தான் கொடுக்குறாரு. அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட சத்யுகத்தில் இருக்கிறதில்ல. சுகமுடையவர்களாக ஆவதற்கு தான் நமக்கு இப்போ பாபா மருந்து கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. எந்த மருந்தின் மூலம் நம்முடைய அனைத்து துக்கங்களும் தூர போயிடும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, தந்தை மாய் கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் ராவணனுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனுடைய வாடிக்கையாளர்கள் சென்று விட்டால் கண்டிப்பாக கொதிப்பான், கோபம் கொள்வான். எனவே இது படிப்புன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. எந்த மருந்தும் கிடையாது, நினைவு யாத்திரை தான் மருந்தாக இருக்குதுங்கிறாங்க பாபா. என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஒரே மருந்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரமாக விலகி போயிடும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் ஒன்றும் ராமன் இல்லை என பாபா சொல்கிறது என்ன? அதுக்கான ஆன்சரு, பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்களாம்.
அவங்களுடைய வாய் எப்பொழுதுமே முணுமுணுத்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க பாபா. ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இத்தனை முறை நீங்கள் தினமும் ஜெபிக்கணும்னா அவங்க குருக்கிட்டேருந்து மந்திரம் கிடைக்குமா. அந்த மாதிரி ராமநாம மாலையை ஜபிக்க வேண்டும்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை தான் ராமநாம தானம்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ராமான்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சண்டை எதுவும்லாம் போட மாட்டாங்க. அதனால் அதிலே ஈடுபட்டிருப்பாங்க. யாராவது எதுவும் சொன்னால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பேர் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. இங்கே ராமான்னு வாயின் மூலம் எதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லைன்னு நமக்கு பாபா சொல்கிறாங்க. நான் ஒன்று ராமன் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ராமர் திரேதாயுகத்தில் தான் இருந்தார். அவருடைய ராஜ்யம் இருந்தது. அவரை ஜெபிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் நிறைய தவறானதெல்லாம் இருக்குதுங்கிறாங்க பாபா. ஒரு பாபா மட்டுமே சரியான கருத்தை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. முகம் எதனால் குஷியில் மலர்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாரு. அதுக்கான ஆன்சரு, எந்த தந்தையிடம் இருந்து இவ்வளவு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குதோ அவரை நினைவு செய்தால் அவர்களுடைய முகமே பிரகாசித்து கொண்டிருக்கும். முகம் குஷியில் மலர்ந்துடும். முகத்தில் புன்சிரிப்பு வந்துடுது. பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக நம்ம லக்ஷ்மி நாராயணாவாக ஆவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அரை கல்பத்திற்கு நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் தூர போயிடும். நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வோமோ அந்த அளவுக்கு சதோ பிரதானமாக ஆயிடுவோங்கிறாங்க பாபா. உலகத்துக்கு எஜமானர்களாக இருக்கும் லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு புன்சிரிப்போடு இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேவதைகளின் உலகத்தை பற்றி பாபா சொல்லியிருப்பது என்ன? தேவி தேவதைகள் சதோ பிரதானமானவராக இருக்கிறாங்க. அதனை தெய்வீக உலகம்னு சொல்லப்படுது. மனிதர்களின் உலகம்லாம் அதை சொல்கிறதில்ல. அது தேவ உலகமாக இருக்குது, இது மனித உலகமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. கல்பத்துக்கு முன்பு கூட நீங்கள் தேவி தேவதைகளாக ஆயிருந்தீங்க. உங்களுடைய நடத்தை தேவி தேவதைகளைப் போல இருந்தது. அங்கே யாருமே தலைகீழெல்லாம் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எதுவுமே நடக்கிறதில்ல. அந்த உலகமே தேவதைகளின் உலகமாக இருந்தது. வித்தியாசம் இருக்குது அல்லவா அப்படிங்கிறாங்க பாபா. இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் தேவ உலகம் கடந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளாகிடுச்சுன்னு மனிதர்கள் நினச்சிட்ருக்காங்க. இங்கே யாரையும் தேவதைன்னெலாம் சொல்ல முடியாது. தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தாங்க. அவங்கள மகான் ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, ஒரே மாதிரி அனைவரும் பதவி அடைய முடியாதுன்னு பாபா சொல்கிறது என்ன? கல்பமாக எப்படி ஸ்தாபனை நடந்ததோ அப்படி நடந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க பாபா. யாரெல்லாம் என்ன பதவி அடைந்தார்களோ அதே அடைவாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைபவர்களும் இருந்தாங்க என்றால் குறைந்ததிலும் குறைந்த பதவி அடைகிறவங்களும் இருக்கிறாங்க. யார் மாறாத குழந்தைங்களாக இருக்கிறாங்களோ இன்னும் போக போக வருந்துவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இவங்க செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக ஆயிடுவாங்க. இவர்களின் சில பேர் ராஜ்ய வம்சத்திற்கு வேலைக்காரர்களாக ஆவாங்களாம். சிலர் பெரிய செல்வந்தர்களாகவும் ஆவாங்க அப்படின்னு பாபா ஒரே மாதிரி அனைவரும் பதவி அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மூவரும் நினைவில் இருந்தால் முகம் புன்முறுவலுடன் எப்பொழுதுமே இருக்கும்னு பாபா கேட்குறாங்க. பாபா தந்தையாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் எப்பொழுதுமே பிரகாசமாக புன்முறுவலுடன் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அனைவருக்கும் பிரியமான பரிசாக என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, யாருக்கேனும் கனவுல கூட பரிஸ்தா வந்தாங்கன்னா எப்படி மகிழ்ந்து போகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. பரிஸ்தா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவங்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பிரியமானவங்க. ஏஞ்சல்ஸ்னு சொன்னாவே எல்லாருமே விரும்புகிறாங்க உலகத்தில் இருக்கிறவங்க. அன்பு தருபவருக்கு அன்பு தருபவர் அல்ல, அனைவருக்கும் அன்பு தருபவர் ஒருவர். எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் உங்களது பார்வையும் பாவனையும் அன்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா. அதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாக இருக்குது. எவரேனும் அவமரியாதை நம்மளை செஞ்சாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணம் தான் வரணும். ஏன்னா அந்த நேரம் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்மளை அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே அன்பு மட்டும்தான் வரணும் அப்படின்னு பாபா எல்லோருக்கும் பிரியமான பரிஸ்தாவாக நம்ம ஆகிறதுக்கு வழி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
சுகமான அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவரே எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.